இங்க ஒரு உலகத்துல யாரெல்லாம் மனசுடைஞ்சிருக்காங்களோ அவங்களோட உடம்பும் விரிசல் விட்ட மாதிரி உடஞ்சிட்டே இருக்கும். அந்த உலகத்துல வாழ்ற ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூல்ல டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப அவ வரைகிற டிராயிங்க கிளாஸ்ல இருந்தவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இதனால இவ மனசுடைஞ்சு ஃபீல் பண்றா. அவ மனசுடைஞ்சதால அவளோட கையும் உடஞ்சிட்டே இருக்கு. இவ அழுதுகிட்டே அவ டிராயிங் எடுத்துட்டு வெளியில ஓடி வந்துடுறா. அப்படியே அவ ரோட்ல நடந்து வரும்போது அங்க ஒரு கடையில கிஃப்ட் இருக்கத பார்த்து ரொம்ப ஆசையா கிட்ட வந்து அதை தொட பாக்குறா. அப்ப கடை ஓனரோ இவளை திட்டிட்டு வெளியில போக சொல்றாரு. இதனால இவ திரும்பவும் மனசுடைஞ்சு ஃபீல் பண்ண இப்ப இவளோட முகமும் உடஞ்சிருது. அப்படியே அவ ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர அங்க அவளோட அப்பா அம்மா போனை பார்த்துட்டு இருக்காங்க. இவ வரைஞ்ச டிராயிங்க ஆசையா அவங்ககிட்ட காட்டுறா. அதையும் கண்டுக்காம போனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால இவ திரும்பவும் மனசுடைஞ்சு ஃபீல் பண்ண இப்ப இவளோட முகம் ஃபுல்லாவே உடஞ்சிருது. குட்டி பாப்பாவும் அழுதுகிட்டே ரோட்ல நடந்து வந்து ஒரு சேர்ல உட்கார்றா. அங்க ஒரு பைக்ல கடவுள் வந்து இவ கிட்ட கிஃப்ட கொடுக்குறாரு. இவ அந்த கிஃப்ட ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட் பறந்து வருது. அது அப்படியே இவளுக்குள்ள போனதும் இவ உடம்புல இருந்த விரிசல் எல்லாம் சரியாகி இவ நார்மல் ஆகிடுறா. உடனே அவ ரொம்ப ஹாப்பியா கடவுளை ஹக் பண்றா. அதே சந்தோஷத்தோட நேரா வீட்டுக்கு வந்து அப்பாவை ஹக் பண்ண அவங்க மனசுல இருந்த கஷ்டமும் சரியாகி ஹாப்பியா மாறிடுறாங்க. அம்மாவையும் ஹக் பண்ண அவங்களும் ஹாப்பியா இவளை ஹக் பண்றாங்க. அப்படியே அவ வெளியில வந்து கடை ஓனரையும் ஹக் பண்ணி ஹாப்பியா மாத்துறா. அப்புறம் அவ ஸ்கூலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸையும் ஹக் பண்ண அவங்களும் ஹாப்பியா மாறுறாங்க. இவளோட ஹாப்பியா எல்லார் கூடயும் ஷேர் பண்றதை பார்த்த கடவுளும் ரொம்ப ஹாப்பியா அவ வரைஞ்ச டிராயிங்க பாக்குறாரு. அவ அதுல ஹார்ட்டை தான் வரைஞ்சிருக்கா. எல்லார் கூடயும் பாசமா இருக்கணும் தான் அவளோட ஆசையே.